திமுகலேயே இருந்தவங்க பண்ணியிருந்தா இப்போ பண்ணியிருக்க மாட்டாங்க. தேர்தலுக்கு 1 மாதம் முன்னாடி 2 மாதம் முன்னாடி ஏதாவது ஒரு கூட்டத்தில் இதை பண்ணிட்டு அந்த 2 மாதம் அதையே ஒரு பேசு பொருளாக மாற்றி அவர் மொத்தமாக முடிச்சு விட்டுருப்பாங்க. அதிமுகலேருந்து வந்த நிறைய ஆப் ஆயில்ஸ்லாம் சேர்ந்ததுனால தான் இந்த பிரச்சனையே நடந்திருக்கு. நேற்றுக்கு ஹிந்தி சேனல்லாம் பேசுகிற அளவுக்கு அது வந்துருச்சு. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அண்ணாமலை இதில் தெளிவான ஒரு கருத்தை சொன்னது. அதாவது அவர் வழக்கம் போல் ரொம்ப தெளிவான ஒரு கருத்தை சொன்னது. இது எல்லாமே இந்த செந்தில் பாலாஜி மருத்துவ பிரிவு, செந்தில் பாலாஜி முட்டை பிரிவு, செந்தில் பாலாஜி ரத்த பிரிவுன்னு நிர்மலா சீதாராமன் வரும்போது பதில் வேறு விதமாக வரும், ஹேமமாலினி வரும்போது பதில் வேறு விதமாக வரும், தேஜஸ்வி வரும்போது பதில் வேறு விதமாக வரும். இதுதான் நேர்மையாக ஒரு விஷயத்தை நடத்துறது. ஸ்டாலின் பண்ணதுங்கிறது நேர்மைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம். பிரச்சாரத்தை ரத்து பண்ணதை அவர் பண்ணுற முதல் தவறு. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் இத்தனை பேர் வருவாங்கன்னு சொன்னேன். எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்க. நான் 10,000 பேர் வராங்கன்னு சொல்லிட்டு 8,000 பேர் வந்தால் நீ தினகரனில் ஹெட்லைன்ஸ் போடுவேன், கூட்டமே கூடவில்லை அப்படின்னு சொல்லுவேன். கூட்டத்தை காட்டுவதற்காக அவர் அப்படி பண்ணுறாருன்றாங்க. ஏன்னா உதயநிதியா போகிறாரு, ஆளை வச்சு பிரியாணியும் குவார்ட்டரும் வாங்கி கொடுத்துட்டு கூட்டத்தை கூட்டுறதுக்கு. விஜய் அண்ணாமலை ஒரு இடத்துக்கு வராருன்னு சொன்னால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாலே ஒரு கூட்டம் வரும். விஜய் பேசிகிட்டு இருக்கும்போதே உள்ளே வந்தது, அதிலிருந்து கத்தியும் கபடாவும் எடுத்துகிட்டு ஒரு 12 பேர் இறங்கியிருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். அது பொய்யா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரியாதுங்க, நான் போய் பார்க்கல. எனக்கு அந்த வேலாயுதபுரம் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. நான் ஒத்துக்கிறேன், எனக்கு காவல்துறை மேலே நம்பிக்கை இருக்குது. அந்த வேனில் அவங்க வந்திருப்பாங்க, அவங்க தான் இறங்கியிருப்பாங்க. இப்போ அதை நான் பார்த்துருந்தேன்னா நானும் என்ன சொல்லுவேன் உங்ககிட்ட இந்த பேட்டியில், 1.5 லட்சம் பேர் வெளியே இருந்தார்கள், 1 லட்சம் பேர் சேர், நான் சொல்லுவேன்னா மாட்டேன்னா? அப்போது தகவல் சொல்லும் பொழுது பேசுகிறவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும். கரூரில் நடந்த மிகப்பெரிய துயர சம்பவத்திற்கு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா திமுக அரசு மீது ஒரு குற்றம் வந்துட்டு இருக்கு. இங்கே ஒரு பக்கம் விஜய் மீது தவறில்லை மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. உங்களோட பார்வை என்ன சார்? திமுகவுடைய ஆட்கள், அதாவது திமுகலேயே இருந்தவங்க பண்ணியிருந்தா இப்போ பண்ணியிருக்க மாட்டாங்க. தேர்தலுக்கு 1 மாதம் முன்னாடி 2 மாதம் முன்னாடி ஏதாவது ஒரு கூட்டத்தில் இதை பண்ணிட்டு அந்த 2 மாதம் அதையே ஒரு பேசு பொருளாக மாற்றி அவர் மொத்தமாக முடிச்சு விட்டுருப்பாங்க. அதிமுகலேருந்து வந்த நிறைய ஆப் ஆயில்ஸ்லாம் சேர்ந்ததுனால தான் இந்த பிரச்சனையே நடந்திருக்கு. இப்போ அவங்க பண்ணது விஜய்க்கு ரொம்ப சாதகமாயிடும். தூங்கிட்டு இருந்த விஜய் ரசிகர்கள் கூட எந்திரிச்சிருவான். ஏன்னா நடந்தது ஒரு விபத்து. அந்த விபத்து சதியா அல்லது ஸ்டாம்பைடா அல்லது கூட்டம் இருந்ததுனால நெரிசலால் வந்ததா அப்படிங்கிறதெல்லாம் விவாத பொருளாக மாறுமே ஒழிய அவர் பேரில் என்னங்க தப்பு இருக்குது அப்படிங்கிற கேள்வி வரும். அந்த ராத்திரியே முதல் அறிக்கை ஜட்ஜை கூப்பிட்டு ஒரு கமிஷன் ஒரு நபர் கமிஷனை கொடுத்து 3 மணிக்கே இவர் பார்த்து அதை ஒரு பெரிய பொருளாக ஆக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் அண்ணாமலை ஐயாவோ சரி, சீமானும் சரி, எடப்பாடி ஐயாவும் சரி அழகாக அதை ஹேண்டில் பண்ணிட்டாங்க. அதாவது அவர் எதிரி தான். யார் திமுகவுக்கு எவ்வளோ எதிரியோ அவ்வளோ எதிரி பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும், ஏன்னா கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு. அப்படி சொல்கிறதோடு இல்லாமல் இவரை ஸ்டாலின் ஐயாவை எப்படி கிண்டல் பண்ணுறாரோ அதையெல்லாம் மோடிக்கிட்டேயும் அவர் பண்ண நினச்சிட்டாரு. இருந்தும் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த விஷயத்தில் நடந்தது ஒரு விபத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களோட பேசுகிறாங்க. அந்த புரிதல் தான் இங்கே மிஸ்ஸு. டைமிங் தப்பு. இதே சம்பவத்தை திமுகவில் உண்மையிலே 60 வருஷமாக அவங்க அரசியல் நமக்கு தெரியும். இதே ஆட்கள் தான் ஜனவரியில் ஜனநாயகம் படம் ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரியும் ஓடலைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அடுத்த நாளுமே இதே வேலையை பண்ணியிருந்தாங்கன்னா விஜய்க்கு சிக்கலாக இருந்திருக்கும். இப்போ என்னாச்சு, விஜய்க்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். ரைட், நாம் நினச்ச மாதிரி இவங்க சாதாரணமாக விளையாடுறவங்க இல்லை, இது வேர்ல்டு சாம்பியன்ஸு. இப்போ நம்ம நமக்கு ஒரு பாதுகாப்பு, அவர் பாதுகாப்புங்கிற அடிப்படையில் வராட்டி கூட மத்தியில் ஒரு இடத்துல ஆட்சியில் இருக்காங்க, இங்கே ஒருத்தர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் போது இவர் கூட்டணியை பற்றி சிந்திப்பதற்கான ஏற்பாடை தேவையில்லாமல் பண்ணிட்டாங்க. அவர் பண்ணியிருக்க மாட்டார். அவர் முதலமைச்சர் ஆகணும், அதுக்கப்புறம் நேராக அமெரிக்க பிரசிடென்ட் ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் போயிருப்பார். தேவையில்லாமல் இப்போது அந்த வகையை கூப்பிட்டு விட்டாங்க. பிஜேபியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணிடுச்சு. ஒரு இடத்துல ஸ்டாம்பேட் கிட்டத்தட்ட இந்தியாவில் இந்த 45-50 வருடத்தில் ஒரு 3000 ஸ்டாம்பேட் இந்த மாதிரி நடந்திருக்கு. அதில் சமீபத்தில் நடந்த சில விஷயங்கள், இந்த 1 வருடம் 1.5 வருடத்தில் நடந்ததில் மட்டும் 90 பேருக்கு மேலே இருந்திருக்காங்க. இது எல்லாம் அதுக்கு தெரியும் பிஜேபிக்கு. ஸோ பிஜேபி இவர் கேட்டோ கேட்காமையோ தான் செக்யூரிட்டி பாதுகாப்பு கொடுத்தது. இப்போ உடனே அது ஆட்களை அனுப்புது. ஒவ்வொன்றும் இப்போ உலக செய்தியாக மாறிடும். விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்கிறதுனால உலக செய்தியாக மாறும். இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு, உயிர் பலிங்கிறதுனால உயர் செய்தியாகும். நேற்றுக்கு ஹிந்தி சேனல்லாம் பேசுகிற அளவுக்கு அது வந்துருச்சு. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அண்ணாமலை இதில் தெளிவான ஒரு கருத்தை சொன்னது. அதாவது அவர் வழக்கம் போல் ரொம்ப தெளிவான ஒரு கருத்தை சொன்னது. இது எல்லாமே இந்த செந்தில் பாலாஜி மருத்துவ பிரிவு, செந்தில் பாலாஜி முட்டை பிரிவு, செந்தில் பாலாஜி ரத்த பிரிவுன்னு போட்டிருந்தாலும் இந்த அளவுக்கு வந்திருக்காது. தேவையில்லாமல் இவங்க வழி கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும்.
இதுல இப்போ அன்னைக்கு என்டிஏ தலைமையில அமைச்ச கூட்டணி அதை குழு அமைச்ச வந்துட்டு பாத்தீங்கன்னா அதாவது ஆய்வுக்கு வந்திருக்காங்க, கள ஆய்வுக்கு. இது எப்படி பாக்குறீங்க சார்? மாநில அரசு ஒரு தனி ஒரு குழு ஒன்று அமைச்சிருந்தாங்க, தனி ஒரு ஆணையமே அமைச்சிருந்தாங்க. அவங்க மேல நம்பிக்கை இல்லையா? எப்படி சார் பாக்க? நம்பிக்கை இல்லைங்கிறது இல்லைங்க. எந்த ஆணையத்தை இவங்க அமைச்சாங்களோ அதே தானே தூத்துக்குடிக்கு அமைச்சு அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்து இன்னி வரைக்கும் அதுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்காம யாரை குற்றச்சாட்டினாங்களோ அந்த போலீஸ் அதிகாரியை உயர் பதவியில தானே கொண்டு வந்திருக்காங்க. இவங்க அதை மதிப்பதாக இருந்தா, அதாவது கோர்ட்ல கொடுத்துட்டோம், இனிமேல் வாய முடிங்க, அஜித்குமார் விஷயத்துல சிபிஐக்கு கொடுத்துட்டோம், மோடியை போய் கேளுங்க, இது வந்து பதிலே கிடையாது. மத்திய அரசு இதுக்குள்ள ஏன் வருது அப்படின்னு சொன்னா, இந்தியா பூரா இந்த மாதிரி ஸ்டாம்பேட் நடக்க தானே செய்யுது. உத்தரப்பிரதேசல ஒரு சாமியார் வந்து கூட்டம் கூட்டினாரு, 1,00,000 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. அதை வச்சுட்டு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தோம், 1,50,000 பேர் வந்துட்டாங்க. அங்க வந்து ஒரு 100 பேரோ 120 பேரோ பலியானாங்க. இதெல்லாம் மத்தியில இருந்து பார்க்க வேண்டிய விஷயம் தானே. இதுல அரசியலே இல்லையே, ஆட்சியல் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. அப்ப அவங்க யாரை அனுப்புறாங்கன்னு பாருங்க. ஓரளவுக்கு தமிழை, தென்னகத்தை சார்ந்தவர்களை, தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிந்தவர்களை தான் கூப்பிடுறாங்க. இப்போ டெல்லியில இருந்து காங்கிரஸா இருந்ததுன்னா தொப்பி போட்டு வேஸ்ட் கோட் போட்டுட்டு ஒரு 4 பேர் வந்திருப்பாங்க. அவங்க பேசுறதுக்கு இவங்க பதிலே சொல்லியிருக்க மாட்டாங்க. பாதிக்கப்பட்டவங்க பதிலே சொல்லியிருக்க மாட்டாங்க. நிர்மலா சீதாராமன் வரும்போது பதில் வேற விதமா வரும், ஹேமமாலினி வரும்போது பதில் வேற விதமா வரும், தேஜஸ்வி வரும்போது பதில் வேற விதமா வரும். இதுதான் நேர்மையா ஒரு விஷயத்தை நடத்துறது. ஸ்டாலின் பண்ணதுங்கிறது நேர்மைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிளை செயலாளர் தற்கொலை பண்ணியிருக்காரு. அதாவது கடிதம் எழுதி தற்கொலை பண்ணியதா தகவல் வெளில வந்துச்சு. அந்த கடிதத்தை கைப்பற்றி போலீஸாரும் அந்த விசாரணையை உட்படுத்தியிருக்காங்க. அந்த கடிதத்தில் முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிறது எக்ஸ் அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்படின்றது குறிப்பிட்டதா தகவல் வந்திருக்கு. எது எப்படி பார்க்குறது? எங்க போஸ்டர் ஒட்டினோடனே சொல்கிறான் திமுக தான் ஒட்ட சொல்லிச்சுன்னு. இந்திய மாணவர் கழகம் அப்படின்னு கழகமோ ஏதோ ஒரு மண்ணாங்கட்டி அது அவங்க தான் வந்து பண்ணுறாங்கங்கிறத போடும்போது போஸ்டர் ஒட்டுறவுடனே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கான், ஆமாங்க இது திமுக சார் சொல்லி தான் நான் ஓட்டினேன். இதில் என்ன இருக்குது பெரிய விஷயம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த போஸ்டரில் பிரிண்டிங் எங்கே அடிச்சதுன்றது இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்கெல்லாம் ஆளை மாற்றி பண்ணுறதா இருந்ததுன்னா அந்த இடத்துல பிரிண்டர் பேர் இருக்காது, ஒப்புதல் வாங்கின பேர் இருக்காது, அப்படியே மொட்டை கடிதாசி மாதிரி வரும். இது பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் புரியுமே, அனாமத்து தாங்கிறது ஈஸியாக புரிஞ்சிடுமே. ஒரிஜினலாக இருந்தால் அந்த டீட்டெயில் வரும்ல போஸ்டரில். நான் சொல்ல புரியுதுங்களா? ஆக இப்போ விஜய் வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் வெளியே வா, ஓடி போனவனே வெளில வா அப்படின்னா வரேன் அப்படின்ட்டு அவர் இப்போ கரூர் கிளம்பினாருன்னு வச்சுக்கோங்க, உங்கள் நிலைமை தான் மோசமாகும். அவருக்கு தெரியாதா? பலியானவங்க வீட்டுக்கு போயிட்டு பேச தெரியாதா? தூத்துக்குடியில் நடக்கும்போது அவர் போகலையா? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ திமுக வந்து சாவு அரசியல் ஒழுங்காக பண்ணும், தெளிவாக பண்ணும். நான் விளையாட்டாக கூட சொல்லுவேன், வினையாவே சொல்கிறேன். ஒரு முக்கியஸ்தர் சாக போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டாக்டர் சொல்லுவார் இல்லையா, வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருங்க, நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் கிளம்ப போகிறாருன்னு அர்த்தம். இந்த செய்தியை அந்த வீட்டுக்காரனுக்கு சொல்கிறத விட ஸ்ட்ரைட்டாக அறிவாலயத்துக்கு தகவல் கொடுத்துருவாங்க. இவங்க போய் சேர்ந்து வாங்க உங்களை நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோம் சொல்றதுக்குள்ள அவர் வந்துருவார். இது எல்லாம் கீழ்த்தரமான அரசியல். ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய்க்கு இப்போ உண்மையிலே நித அரசியல் அப்படின்னா என்னங்கிறது தெளிவாக தெரியும். அதாவது அரசியல் களம் எப்படி கேவலமாக இருக்குங்கிறது இப்போ தான் அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதற்கு மேல அவரோட முடிவு என்னவா தான் இருக்கும்? ஏன்னா இப்போ வரக்கூடிய வாரத்துல பிரச்சாரத்தை ரத்து பண்ணதா தகவலாம் வந்திருக்கு இல்லையா? அடுத்த கட்டமா என்ன வந்துட்டு பிரச்சாரத்தை ரத்து பண்ணதை அவர் பண்ற முதல் தவறு. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் இத்தனை பேர் வருவாங்கன்னு சொன்னேன். எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, நீங்க பாத்தீங்க. நான் 10,000 பேர் வராங்கன்னு சொல்லிட்டு 8,000 பேர் வந்தா நீ தினகரன்ல வந்து ஹெட்லைன்ஸ் போடுவேன், கூட்டமே கூடவில்லை அப்படின்னு சொல்லுவேன். அதே 10,000ன்னு நான் சொல்லிட்டு 27,000 பேர் வந்தா பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய பிரச்சனை. அது உளவுத்துறை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. போலீஸ் வந்து அண்ணாமலை ஐயா சொன்ன மாதிரி 6 மணி நேரம் நீங்க வந்து ஒரு இடத்துக்கு கொடுப்பீங்கன்னா அவர் தாமதமா வந்தது தான் காரணம்னு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இதை விட முட்டாள்தனம் இந்த உலகத்தில் ஏதாவது உண்டா? ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அவர் ஃப்ளைட்டு டிலே ஆயிடுச்சுங்க, அவர் தாமதமா வராரு, நீங்க இந்த காரணத்தை சொல்ல முடியுமா? அவர் 9 மணிக்கு தான் கிளம்பியிருக்காரு நாமக்கல் போறதுக்கு, அங்க வந்து ஒரு டைம் வாங்கியிருக்காரு, இதே மாதிரியே ஒரு 6 மணி நேரம் டைம் வச்சு வாங்கியிருப்பாங்க. தாமதமா வர்றதுங்கிறது அரசியல் தலைவர்கள் எத்தனையோ பேர் பண்ணியிருக்காங்களே. சாதாரணமா ஒரு மீட்டிங்க்கு வந்து மினிஸ்டர் கூப்பிடுறாருனால நாங்களாம் இப்போ இண்டஸ்ட்ரியில இருந்து போறோம் இல்லையா, போறோம், அவர் வந்துட்டு சாரிங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னுவாரு. நமக்கு வேலையாகணும்னா அங்கே உட்காந்துருப்போம், நமக்கு ஒரு மண்ணும் இல்லைன்னா கிளம்பி போயிருப்போம். இதான மேட்ரு. இது எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் தானே. திரும்பவும் சொல்றேன், விஜய் களத்துக்கு வரவில்லைன்னு குற்றம் சாட்டினது நீங்க. அவர் வராம தான் இருந்தார். அவருக்கு நல்லா தெரியும் நான் வந்தா தான் இதை வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. என்னுடைய ரசிகர் மன்றங்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க, அவங்க ஈஸியாக பார்த்துப்பாங்க. சொல்ல வேண்டிய விஷயத்த நான் ஒழுங்காக சொல்லிடுவேன், தேவைப்பட்டால் நான் வீடியோவில் பேசிடுறேன். நான் வந்தால் உங்களால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாதுன்றத அவர் தெளிவாக சொன்னார். வைஸ் செக்யூரிட்டி இருக்கு, அவர் ஈஸியாக வரலாம், அவர்கிட்ட பவுன்சர்ஸ் இருக்கு, எதை வேணாலும் பண்ணலாம். ஆனால் அதையும் மீறி தவறு நடந்ததுன்னா பழி வரும்னு தான் அவர் சொன்னார். தூண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்தாருங்க, தாமதமாக வந்தாருங்க, அதனால தான் நடந்ததுன்னா என்ன அர்த்தம்? முழுக்க அரசு பக்கமே நம்ம கவனம் செலுத்த தாண்டி
தாண்டி விஜய் வந்துட்டு அவங்க தொண்டர்களுக்கு ஒரு அறிவுரைன்னு கொடுத்துருக்கலாம். ஸோ நெறிமுறைன்றது அந்த இடத்துல இல்லாம தானே சார் இருந்துச்சு. ஐயா, குழந்தைங்களை கூப்பிட்டு வராதீங்க, கர்ப்பஸ்திரிகள் வராதீங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் சொல்லிட்டாரு, இருந்தாலும் வந்துட்டாங்க. இவர் மேடையிலேருந்து இறங்கி போய், டேய் நீ கிளம்பி போ, ஏய் நீ குழந்தைய வச்சிருக்க நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லுவாரா? நீங்க போட்ட 23 கண்டிஷன்ல அது ஒன்று தானே. அப்ப காவல்துறை என்ன பண்ணணும்? அதுதானே தடுக்கணும். நான் பல பேட்டிகள்ல இந்த உதாரணம் சொல்லியிருக்கேன். ரஜினி படம் ஏ சர்டிஃபிகேட் வராது, யூஏங்கிற பேர்ல தான் எல்லா படமும் வரும். அந்த யூஏன்னு வர்ற படத்தை நீங்க ஜெயா பிளஸ்லயும் வேற சேனல்லையும் உட்காந்து வீட்லயே உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க. வீட்டில் அனுமதி வாங்குவீங்களா? இந்த படம் போட்டிருக்கேன், ஏ கண்ணா நீ ரூமுக்கு போ அப்படின்னுவீங்களா? யூஏன்னா அனுமதியும் கிடையாது, மண்ணங்கட்டியும் கிடையாது, உட்காந்து பார்ப்பீங்க. இப்படித்தான் நடக்கும். கூலிக்கு ஏ சர்டிஃபிகேட்னு போட்டாங்கல்ல, அப்போ 18 வயசு கீழே இருந்தவங்க படம் பார்க்கலையா? யார் தடுத்துருக்கணும்? அந்த தியேட்டர் ஓனர் தானே தடுத்துருக்கணும். அவர் எப்படி உள்ள விட்டாரு? இவ்வளவு தானே கேள்வி. ஸோ காவல்துறை தான் என்ன பண்ணியிருந்துருக்கணும்? இல்லைங்க இந்த மாதிரி இருக்குங்க கூட்டம். ஐயா அவர் 7 மணிக்கு தான் வந்தார், 12 மணிக்கே வரேன்னு சொல்லுவாங்க. கூட்டத்தை காட்டுவதற்காக அவர் அப்படி பண்றாருன்றாங்க. ஏன்னா உதயநிதியா போறாரு, ஆளை வச்சு பிரியாணியும் குவார்டரும் வாங்கி கொடுத்துட்டு கூட்டத்தை கூட்டுறதுக்கு. விஜய் அண்ணாமலை ஒரு இடத்துக்கு வராருன்னு சொன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாலே ஒரு கூட்டம் வரும். அந்த மாதிரி விஜய் ஒரு இடத்துக்கு வராருன்னு சொன்னா கூட்டம் கண்டிப்பா வரத்தான் செய்யும். 12 மணிக்கே வந்து அவங்க இடத்த பிடிக்கத்தான் செய்வாங்க. இது என்ன பெரிய அதிசயமா? நீங்க பண்ணல? கிரிக்கெட் லீக்கு வந்து சட்டசபையிலே கேட்டீங்களே, ஐயா எங்களுக்கும் ஒரு டிக்கெட் கொடுங்க. ஏன் கேட்டீங்க? சட்டசபையில் கேட்டீங்களா இல்லையா? எம்எல்ஏக்கள் தானே கேட்டாங்க, எனக்கும் ஒரு டிக்கெட் கொடுங்க. ஏன் கேட்டீங்க? அதை பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கு. அந்த டிக்கெட் கிடைச்சிச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த கரெக்டாக அந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி போவீங்களா? முன்னாடியே போயிடலாம், கூட்ட நெரிசல் இருக்கும். இது யதார்த்த மனித விஷயம் தானே. இது எதுக்கு பெருசாக உட்காந்துட்டு தாமதமானதுனால எஃப்ஐஆரில் போய் கேவலமாக போட்டு வச்சிருக்கீங்க? அதுதானே காரணம். 20 ஆம்புலன்ஸ் ஏற்கனவே ரெடியாக இருந்தது, திமுக கொடி போட்டு. அது காரணம் இல்லையா? ஒரு ஆம்புலன்ஸ் விஜய் பேசிட்டு இருக்கும்போதே உள்ளே வந்தது, அதுலேருந்து கத்தியும் கபடாவும் எடுத்துட்டு ஒரு 12 பேர் இறங்கி இருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். அது பொய்யா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரியாதுங்க, நான் போய் பார்க்கல. எனக்கு அந்த வேலாயுதபுரம் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. நான் ஒத்துக்கிறேன், எனக்கு காவல்துறை மேலே நம்பிக்கை இருக்கு. அந்த வேனில் அவங்க வந்திருப்பாங்க, அவங்க தான் இறங்கியிருப்பாங்க. பசங்க சொன்னாங்க இல்லையா, சொக்காயை கிழிச்சாங்க, கத்தி வச்சு கிழிச்சாங்க அப்படின்லாம் சொன்னாங்களா இல்லையா? அது எப்படி வந்தது? சரி, அங்கே நீங்கள் மெட்டல் டிடெக்டர் போட்டு தான் நீங்கள் வந்து மக்களை அனுமதிச்சிங்களா? அதில் எவனோ ஒருத்தன் பாம்பு கொண்டு வந்திருந்தான்னா, செந்தில் பாலாஜிக்கு வழக்கமாக வேலை செய்கிற மூளை கொஞ்சம் விவகாரமாக வேலை செஞ்சு ஒரு 4 பாம்பு போட்டு விட்டுருவோம் தலைவரை அப்படின்னு முடிவு அவர் பண்ணணும்னு நான் சொல்லலைங்க. பண்ணியிருந்தால் வந்திருக்க முடியும்ல. அப்போ எதை வச்சு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறீங்க? உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், சென்ட்ரல் ஸ்டேஷன்லேயோ பலவந்தாங்கல் ஸ்டேஷன்லேயோ ஒருத்தன் பாம்பு போய் வைக்க முடியுமா? வைக்க முடியாதா? ஏன் வைக்கிறது இல்லை? தீவிரவாதம்ங்கிறது அப்படி நடக்காது. ஏன்னா அந்த மாதிரி நடந்ததுன்னா யார் என்னங்கிறத கண்டுபிடிச்சு அந்த மூலத்தை தூக்கிடுவாங்க. அதனால யதார்த்தமாக மக்கள் போகிற எந்த இடத்துலையும் யாரும் எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. இல்லைனா ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லையும் நீங்கள் மெட்டல் டிடெக்டர் வச்சு தானே பொண்ணு இருக்கணும். ஆனால் ஒன்றும் வேணாங்க, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் டாஸ்மாக் இருக்குது, குடிச்சிட்டு தானே வரப்போகிறான். நீங்கள் எப்படி தடுப்பீங்க? அப்போ காவல்துறைக்குன்னு ஒரு அவங்க போட்ட கண்டிஷனில் தான் இருக்குது. குழந்தைகள் வரக்கூடாது, கர்ப்பஸ்திரிகள் வரக்கூடாதுன்னு. வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஐயா வீட்டில் குழந்தைய விட்டுட்டு எப்படி வருவாங்க? நாம தான் கூட்டு குடும்பத்தை பிரித்து தொலைச்சிருக்கோமே, தனித்தனியாக வாழறோமே. இந்துக்கள் மட்டும்தானே கூட்டு குடும்பத்தை பிரித்து தொலைச்சிருக்காங்க. மற்ற மதத்தில் அவங்க அப்படி பண்ணலையே, அவங்க கூட்டாக தானே வாழறாங்க. நீங்கள் பிரித்து தொலைச்சிட்டீங்க, இப்போ குழந்தைய என்ன பண்ணுவீங்க? அண்ணாமலை ஒரு விஷயம் அழகாக சொன்னார், சனிக்கிழமைன்னு நீங்கள் வச்சிங்கன்னா ஸ்கூல் இருக்காது வந்துருவாங்கன்னாரு. இப்போ வெள்ளிக்கிழமைன்னு வச்சாதையும் வச்சு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அண்ணாமலை சொல்கிறதுக்கு நேர் எதிராக நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. வெள்ளிக்கிழமைக்கே வச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவர் 4 மணிக்கு வர போகிறாரு, ஸ்கூல் என்ன ராத்திரி 7 மணி வரைக்கும் நடக்குதா? 11 மணிக்கு மேலேயே நீங்கள் எந்த காலேஜ் இருக்கிற இடத்துக்கு போனாலும் பஸ் ஸ்டாண்டில் வெளியில் நின்றுட்டு இருப்பாங்க மாணவரும் மாணவிகளும். சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம். ஒன்று வேணா, ஜானகி எம்ஜிஆர் மருத்துவக் கல்லூரி இருக்குல்ல, சத்யா ஸ்டுடியோஸ், அங்கே காலையில் 11 மணிலேருந்து வெளியில் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்கூல் இருக்கு காலேஜ் இருக்குங்கிறதுக்காக அவங்க வீட்டில் உட்காந்துருப்பாங்களா? கிடையாது. ஸோ வர்றவங்களுக்கு பொறுப்பு இருக்கணும், காவல்துறை அதை தடுத்து இருக்கணும். ரெண்டும் பண்ணலை, அப்புறம் என்ன பேச வர்றீங்க? உளவுத்துறை ஒவ்வொரு முறையும் தோல்வியை சந்திச்சிட்டு இருக்கே, காரணம் என்ன சார்? சார், உளவுத்துறைங்கிறது நான் தோல்வின்னு சொல்ல மாட்டேங்க. நான் பல முறை இந்த உதாரணம் சொல்லியிருக்கேன். இடி வந்து கன்விக்ஷன் ரேட் வந்து 1,00,000க்கு 30, 1000க்கு 30ன்னுலாம் கணக்கு சொல்லுவாங்க. இடியாக இருக்கட்டும், ஃபயர் என்ஜினாக இருக்கட்டும், உளவுத்துறையாக இருக்கட்டும், ஒரு விஷயம் வந்தால் அதை அட்டாக் பண்ணுவாங்க. சாதாரணமாக அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா 100ல் 1 சீரியஸாக இருந்தால் கூட அவங்க வேலை காலி. அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் என்ன பண்ணணுங்கிறது தெரியும். யாரை வைத்து உளவுத்துறை தடுக்க முடியும்? 7000 பேர் அந்த வண்டிக்கு பின்னாடியே வந்திருக்காங்க. நீங்கள் சொல்கிற கணக்குப்படியே, அதாவதுங்க 12 மணிலேருந்தே இங்கே கூட்டம் நின்றுருக்கு, இந்த இடத்துக்கு தான் வரப்போகிறாங்கன்னு சொல்லி அதை தாண்டி நின்றுருக்கு. 3 மணிக்கு நின்றுருக்கு, 4 மணிக்கு நின்றுருக்கு. உங்களுக்கு தலையை கவுண்ட் பண்ண தெரியாதா? கவுண்ட் பண்ண தெரியும். இதுக்கு எதுக்கு உளவுத்துறை வேணும்? மேலேருந்து ஒரு ட்ரோஜன் விட்டா தெரியுமே. அதை தவிர அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி 7000 பேர் வந்திருக்காங்க. அவங்க எங்கே வர போகிறாங்க?
ஓ இது ஒன் வே ரோடு அதனால் சுற்றி போவோன்னு நினச்சிட்டு போவாங்களா? அங்கே தானே வரப்போகிறாங்க. அப்போது ஒரு சாதாரணமாக ஒரு உதயநிதியுடைய பையன் வர்றான், இன்பநிதி ஐயா வர்றாருன்னா உங்களால் எவ்வளோ பாதுகாப்பு கொடுப்பீங்க? ஒன்றும் நீங்கள் இருக்கிற ஸ்டுடியோ மீனம்பாக்கம் பக்கத்தில் தானே இருக்குது. மந்திரி வர்றாருன்னா 150 அடிக்கு ஒரு போலீஸ்கார் நின்றுட்டு இருப்பார் காலையிலேருந்து. நீங்கள் பார்த்துருப்பீங்களா? 150 அடிக்கு ஒரு ஆள் நின்றுட்டு இருப்பான். ஏன்? மந்திரிக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவங்களுக்கு சிக்கல். அதுதான் உளவுத்துறையோடைய வேலை, செக்யூரிட்டியோடைய வேலை. அவங்க பணியை ஒழுங்காக தான் செய்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கணிக்கிற வேண்டிய விதத்தில் கணிக்கல, தடுக்க வேண்டிய விதத்தில் தடுக்கல, பழி போடுறதுக்கு இவர் இருக்காரு, திட்டமிட்டிங்க நடந்துருச்சு. ஆனால் எங்கே தப்பாயிடுச்சுன்னா, இப்போ தூங்கிட்டு இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் கூட, கடந்த 10 வருஷமாக விஜய் படத்தை பார்க்காதவர்கள் கூட இப்போ எந்திரிச்சிருவான். இதுதான் திமுக பண்ண, அதாவது தன் கையில் மண்ணள்ளி போட்டுக்கிறதுல பெட்ரோலோட சேர்த்து ஊற்றிக்குச்சு. எப்பவும் உள்ள ஒரு ரியாக்ஷன் வந்துட்டு திமுக பரபரப்பாக வந்துட்டு உடனடியாக போய் பார்த்தாங்க. அது பக்கம் இருந்தாலும் இப்போ வீடியோலாம் பதிவிடக்கூடாது, பதிவிட்டேன்னா வழக்கு பாயும், கைது நடவடிக்கை எடுக்கப்படும். நியாயமான நடவடிக்கை தாங்க. இப்போது நானே சொல்கிறேன் இல்லையா, நான் பத்திரிகையில் வர்றதை படிச்சுட்டு சொல்கிறேன், யூடியூப்பில் வர்றதை வச்சு சொல்கிறேன். எனக்கு யூடியூப் எப்படி வேணாலும் வரலாம். இப்போ செந்தில் பாலாஜி ஒரு யூடியூப் விட்டார் இல்லையா, கரூரில் ஒரு சம்பவம் நடந்தது. 1.5 லட்சம் பேர் வெளியே இருந்தார்கள், 1 லட்சம் சேர் உள்ளே போடப்பட்டிருந்தது. இப்படி ஒரு 30 நாய்கள் பேசிச்சா இல்லையா? 10,000 வாங்கிட்டு அதாவது குறைச்சதா இல்லையா? இப்போ அதை நான் பார்த்துருந்தேன்னா நானும் என்ன சொல்லுவேன் உங்ககிட்ட இந்த பேட்டியில், 1.5 லட்சம் பேர் வெளியே இருந்தார்கள், 1 லட்சம் பேர் சேர், நான் சொல்லுவேன்னா மாட்டேனா? அப்போது தகவல் சொல்லும் பொழுது பேசுறவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும். அதை நான் அரசாங்கம் தடுத்ததுன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனால் கைது அப்படி இப்படின்னு நீங்கள் போகிறதா இருந்ததுன்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. இப்படி தான் பிஜேபியில் நிறைய பேரை முயற்சி பண்ணீங்க, அவங்க எல்லாரும் வெளில வந்துட்டாங்க. நீங்கள் சாதாரணமாக இருக்கிறவனை ஹீரோவாக்குற வேலையை தான் கைதின் மூலமாக பண்ண போகிறீங்க. இப்போ கைது நடவடிக்கைன்றது பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் அவர்கள் தனிப்படையெல்லாம் தெளிவதாக தகவலாம் வந்துட்டு இருக்கு. மாவட்ட செயலாளர்லாம் கைது பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்கள் எந்த ஒரு வழக்குமே பதியாமல் இருக்குல்ல, இது எப்படி பார்க்குறது? நீதிமன்றத்தில் அவங்க சைட்லேருந்து தானே வழக்கு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தானே அது நடந்துட்டு இருக்க போகுது. நான் விஜயோட கூட்டில் அவங்க அந்த பெரியாரிஸ்ட்டுக்கு நடுவில் என்னை உட்கார வச்சுருந்தாங்கன்னா நான் சொல்லியிருக்கிறது என்னவா இருக்கும்னா, வெள்ளிக்கிழமைக்கு ஒரு வீடியோ விடணும். ஐயா, நான் இந்த மாதிரி கிளம்பலை, அங்கேயே வரணும்னு தான் நினச்சேன். உங்கள் நடந்தது விபத்தாக இருந்தாலும் அதில் எனக்கும் ஒரு பங்கு இருக்குங்கிற அடிப்படையில் உங்கள் குடும்ப உறுப்பினராக நான் வரணும் தான் நினச்சேன். நான் வந்தால் இன்னும் அது தீவிரமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது என்னுடைய வாக்கு முக்கியங்கிறத பற்றி நான் நினைக்காம நான் உங்களுடைய பாதுகாப்பு முக்கியம் நினச்சிட்டு பண்ணேன். மன்னிச்சுக்கோங்க, இந்த மாதிரி நடந்துருச்சு. இவ்வளவுதானே பண்ண முடியும். திருப்பி போய் காலத்தை மாற்ற முடியுமா? மரத்துலேருந்து விழுந்தவனை தடுக்க முடியுமா? அந்த ஜெனரேட்டர் மூலமா 12 பேர் மின்சார கசிவுல செத்து போனான், அதை ஏதாவது தடுக்க முடியுமா? 2 வயசு குழந்தைய ஒருத்தர் கூட்டிட்டு வந்திருக்காங்க, அந்த குழந்தைய காணோம் அப்படிங்கிற அடிப்படையில் தானே பிரச்சனை வந்தது. விஜயோடைய ரசிகர்கள் தானே கூட்டிட்டு போனாங்க, அவங்க தானே பொறுப்பாக கொண்டு வந்து விடணும் அப்படின்னு கேட்டால், இப்போ என்னை கூட தான் திருப்பதி மலை கூட்டு போகிறாங்க பஸ்ஸில். அன்றைக்கி கூட்டம் இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க? சார் 300 ரூபாயில் இடம் இல்லை, நீங்கள் தர்ம சந்து மூலமாக வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. நானும் வெங்கடாஜலபதியை பார்க்குறதுக்கு தானே போகிறேன், போயிட்டு தான் வருவேன். நான் திரும்பி வரலன்னு வச்சுக்கோங்க, பொறுப்பு அந்த பஸ் டிராவல்ஸ் மேலேயா? இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா? ஒன்று மட்டும் சொல்கிறேன், விபத்தை விபத்தாக பாருங்கள், சதியை சதியாக பாருங்கள். இவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். அந்த அரசியலில் செந்தில் பாலாஜி மருத்துவம், செந்தில் பாலாஜி இட்லி சட்னி, செந்தில் பாலாஜி ஆம்புலன்ஸ்னு போட்ட கேவலம் தப்பானது. ஒரு கல்யாண பத்திரிகையில் உங்கள் பேர் வரலாம், வராமல் போகலாம். சாவு பத்திரிகையில் உங்கள் பேர் வந்தே ஆகணும். ஆனால் இப்படி விளம்பரம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு சம்பவம் நடந்திருக்கு, கூட நெரிசலில் கிட்டத்தட்ட 39 பேர் அப்பயோ இறந்துருந்தாங்க. அப்படின்னும் போது நேரில் ஒரு ஆறுதல் கூட தெரிவிக்காம உடனடியாக சென்னை கிளம்பி போயிட்டாரு. சார், அவர் அனுப்பிச்சு வச்சதே காவல்துறைன்னா நீங்க என்ன சொல்வீங்க? நான் பலமுறை இந்த உதாரணம் சொல்லியிருக்கேன். ஜெயலலிதா அம்மா கிட்ட கேட்டாங்க, நீங்க ஏன் அந்த இடத்துக்கு போகல, இங்க இடத்துக்கு போகலன்னு. சுனாமி வந்தபோது அவங்க போனாங்க. ஏன்னா அது பேரழிவினுடைய உச்சகட்டம். அவங்க பொதுவாக சொன்னது என்ன அப்படின்னா, கும்பகோணத்தில் எரிஞ்ச போதும் சரி, மற்ற இடத்துக்கு போதும் சரி, நான் ஒரு இடத்துக்கு போனேன்னா என்ன கவனிக்கிறதே அவங்க வேலையாயிடும், உங்களை கவனிக்கிறது அவங்களுடைய பொறுப்பாக இருக்காது. அப்போ உங்களை கவனிக்கிறது தான் அந்த இடத்துல முக்கியம். நான் அந்த இடத்துல விளம்பரம் தரணும்னு நினச்சா காலையில் 3 மணிக்கு பேட்டி கொடுப்பேன், ராத்திரியோட ராத்திரியாக தனிநபர் இது பண்ணுவேன், கமிஷன் அமைப்பேன். எனக்கு அந்த எண்ணம் இல்லை. இது நியாயமான ஒரு விஷயம் தானே. நீ ஏன் சென்னைக்கு போனேன் அப்படின்னா, பக்கத்தில் கரூர்லேருந்து மணச்சநல்லூரில் போய் படுத்துக்கிட்டா ஓகேவா? அந்த இடத்திற்கு நான் வந்தால் அது அந்த என்னை பாதுகாக்கிறது, அதாவது பாதுகாக்கிறதுனா என்ன, அங்கே இருக்கிறவங்களாம் என்னை அடிச்சு போடுவான்னு அர்த்தம் இல்லை. என் சேஃப்டியை பார்க்குறதே ஒரு பெரிய விஷயமாயிடும். ஒன்றும் வேண்டாங்க, ஒரு நகை கடைக்கு ஒரு நடிகை வர்றாங்க, நகை கடையில் விபத்தாகி போச்சு. நகை கடைக்காரன் உடனே அந்த அம்மாவை அனுப்பிடுறதுக்கு தான் பார்ப்பான். நான் சொல்ல புரியுதா? இல்லைங்க, நான் தான் இந்த கடையை திறந்து வச்சேன், இந்த நெருப்புக்கு நான் தான் பொறுப்புன்னு அந்த அம்மா உள்ளே வந்துச்சுன்னா, ஏய் கிளம்புங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லுவான். இது யதார்த்தமான ஒரு விஷயம். இதை போய் பொறுப்பற்ற தன்மைன்னு சொல்கிறது முட்டாள்தனம்.
இப்போ சிபிஐக்கு அனைத்து கட்சிகளுமே வந்துட்டு திமுக தவிர மற்ற எல்லா கட்சிகளுமே சிபிஐ வேண்டும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. நீதிமன்றத்தோட உத்தரவு பிறகு தமிழக அரசியாவது வந்து சிபிஐ வேணாம் அப்படின்ற ஒரு இதுல இருக்காங்க சார். சார், நான் இதுக்கு பலமுறை உங்களுக்கு நேர்மையான ஒரு கருத்து சொல்லியிருக்கேன். சிபிஐங்கிறதுனாலையோ சிபிசிஐடிங்கிறதுனாலையோ ஒரு போலீஸுங்கிறதுனாலையோ ஒரு ஏட்டுங்கிறதுனாலையோ எதுவும் தப்பாயிட போகிறதில்ல. விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்தா கரெக்டாக வரும். கரெக்டுங்களா? சிபிஐக்கு கொடுக்கறதுனால நீங்கள் பண்ணுற நன்மை என்னன்னு சொன்னால், உண்மையை தேடுற விஷயத்தில், உண்மையை மறைக்கிறதுல தேடுற விஷயத்தில் ஒரு ஏட்டை விட ஒரு தனிநபர் அதிகாரி, ஒரு எஸ்ஐயோ ஐஜியோ சிறப்பாக செயல்படுவாங்க. சிபிசிஐடி இன்னும் சிறப்பாக செய்வாங்க. சிபிஐ இன்னும் சிறப்பாக செய்வாங்க. இவ்வளவுதான். 2G வழக்கு சிபிஐ தானே நடத்துது, ஊற்றி மூடலையா? ஆராசா ரொம்ப நல்லவரா? வெளியில் இருக்காரு. ஸோ அதை நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். ஆனால் இந்த உண்மையை மறைக்கின்ற விஷயம் இவங்க பண்ணுவாங்க. ஏன்னா சதியில் ஏதோ ஒரு விதத்தில் இவங்க பங்கெடுத்திருக்காங்க. தேவையில்லாமல் நான் தான் ரவுடிங்கிற மாதிரி ஆம்புலன்ஸில் வந்து இவங்களே கொடியெல்லாம் கட்டி, இது பாரு நாங்கள் தான் காப்பாற்றுறோம். ஐயா, 2 ஆம்புலன்ஸ் வந்து பாதிக்கப்பட்டவங்களை ஏற்றிக்கிட்டு போகுது. 15 ஆம்புலன்ஸ் சுற்றி போய் இன்னும் அங்கே பெரிய ஒரு இது நடந்துட்டா மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணுறாங்க. இவங்க எப்படி நேர்மையாக அந்த விவாதத்தை நடத்துவாங்க? இவ்வளோதான் நம்ம கேட்குறோம். பொள்ளாச்சி விஷயத்தில் எது கொடுத்தீங்க? அது எதிர்கட்சி அதிமுக ஆளும்போது வந்தது. ஸோ திமுக கிட்ட போய் நீங்கள் நேர்மையும் நடுநிலைமையெல்லாம் எதிர்பார்த்துறாதீங்க. அவங்களுக்கு மறைக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது, மறைக்கத்தான் செய்வாங்க.